அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் 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 அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள் கனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள் கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள் கனவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள் என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு 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 அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல நாதன் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன் என் அன்பர் என் இன்பர் என் அன்பர் என் இயேசு 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 அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே ஓ நீரே என் ஆறுதல் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர் இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர் இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர் நீர் பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்குரியவர் என் இயேசு நீர் பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்குரியவர் என் இயேசு நீர் பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு நீர் பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே என் ஆறுதல் இந்த ஏப்ரல் மாதத்துல நீரே என் ஆறுதல் அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாலனே நீரே ஓ நீரே என் ஆறுதல் கல்லும் அல்ல மட்டும் அல்ல கல்லால் ஒரு சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தெய்வம் என்றால் நீதானையா
கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் ஒரு சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தெய்வம் என்றால் நீதானையா. ரூபங்கள் உம்மக்கில்லை சொரூபமும் உம்மக்கில்லை ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபங்கள் உம்மக்கில்லை சொரூபமும் உம்மக்கில்லை ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது உன்னாமம் மகிமைக்கு உண்டாக்கி நீ. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது உன்னாமம் மகிமைக்கு உண்டாக்கி நீ. படைப்பும் தெய்வம் அல்ல பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். எல்லாம் வல்ல தெய்வம் நீரே எல்லை இல்லாதவரே உம்மாலே காதது ஒன்றும் இல்லையே. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே எல்லை இல்லாதவரே உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. வானம் சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நடப்பதெல்லாம் உம் விருப்பப்படி. வானம் சிங்காசனம் ஓ நடப்பதெல்லாம் ஓ நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் ஒரு சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தெய்வம் என்றால் நீதானையா. பாடுவோம். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லால் ஒரு சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தெய்வம் எல்லாம் நீதானையா. ரூபங்கள் உம்மக்கில்லை சொரூபமும் உம்மக்கில்லை ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபங்கள் உம்மக்கில்லை சொரூபமும் உம்மக்கில்லை ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி நீரே சத்தியம் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம் வேறு ஒரு தெய்வம் இல்லை. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது உன்னாமம் மகிமைக்கு உண்டாக்கி நீ. சேர்ந்து பாடுவோம். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது மகிமைக்கு உண்டாக்கி நீ. படைப்பும் தெய்வம் அல்ல பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல கர்த்தர் நீர் ஒருவர் கடவுளையா. படைப்பும் தெய்வம் அல்ல கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். அப்பா நீரே வழி நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் நீரே தேவன். எல்லாம் அல்ல தெய்வம் நீரே எல்லை இல்லாதவரே உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. எல்லாம் அல்ல தெய்வம் நீரே எல்லை இல்லாதவரே உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே.
வானமும் சிங்காசன பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாம் உம் விருப்பப்படி. வானமும் சிங்காசன நடப்பதெல்லாம், ஓ நீரே வழி, நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எங்க வாழ்க்கையில நீரே வழி, நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு எல்லை இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எல்லை இல்லாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவருக்கு இந்த ஊர்ல மட்டும்தான் அவர் கடவுள் அல்ல, அவர் முழு உலகத்துக்கும் ராஜாவா இருக்கிறார். சில கடவுளை குறித்து சொல்லுவாங்க, அவர் இந்தியாவின் கடவுள், அவர் வெளிநாட்டின் கடவுள், அவர் குறிப்பிட்ட மதத்தின் கடவுள். நம்முடைய ஆண்டவர் குறிப்பிட்ட மதத்தின் கடவுள் அல்ல, எல்லா மனிதர்களுடைய கடவுள். அவர் எல்லாருக்கும் எல்லாம் மாணவராயிருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி ஒவ்வொரு மனிதனையும் மீட்டிருக்கிறார். நேற்று என்கிட்ட யூடியூப்ல ஒருத்தர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தார், கமெண்ட்ஸ் கொடுத்து இருந்தார். நான் எத்தனையோ சேனல்ல போய் கேட்கிறேன், இயேசுதான் கடவுள் அப்படின்னு நிரூபிங்கன்னு. யாரும் ஒருத்தரும் பதில் சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், இயேசுதான் கடவுள் சொல்லல, உண்மையான தெய்வம் இயேசுன்னு சொன்னேன். அடுத்தது கேட்டார், நான் கேட்டது ஒன்று, நீங்க சொல்றது ஒன்று. எத்தனையோ கிறிஸ்தவர்களே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஊழியர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் கடவுளா இல்லையா என்று. நான் அவருக்கு மறுபடியும் ஒரு பதில் சொன்னேன். எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் அவர்தான் கடவுள். சரித்திரத்தை ரெண்டாக மாற்றினவர் அவர்தான், வரலாற்றிலும் இடம் பிடித்தவரும் அவர்தான். இன்னைக்கு சரித்திரம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அதை யாராலையும் மாற்ற முடியாது, மாற்றவும் முடியாது. அவ்வளவுதான். எத்தனை பேர் முயற்சி செய்து பார்த்தார்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, ஆனால் அது வீணாய் போனது. ஏன்னா சரித்திரத்தை பிரித்தவரும் அவர்தான், சரித்திரத்தில் இடம் பிடித்தவரும் அவர்தான். அவர் சொன்னது இன்று வரைக்கும் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேறும். அப்ப அவர்கிட்ட சொன்ன, நான் சொல்றேன், இயேசுதான் கடவுள், அவர்தான் உண்மையான தெய்வம், வரலாற்றிலும் இடம் பிடித்தவர், சரித்திரத்திலும் இடம் பிடித்தவர், இன்றும் ஜீவிக்கிறவர். அவர் கடவுள் இல்லை என்று நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். நான் சொல்றேன்ல, அவர்தான் கடவுள் சொல்லிட்டேன். நீ முடிஞ்சா ஆராய்ச்சி செய்து, நீங்கள் என்ன பண்ணுவீர்களோ நீங்கள் ஆராய்ச்சி செய்து கடவுள் இல்லை என்று நிரூபியுங்கள். இன்று வரைக்கும் எத்தனையோ பேர் கிறிஸ்து கடவுள் இல்லை என்று சொல்லி ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவனாய் தான் மாறினார்கள். ஒருவரும் பின்னாடி போல. ஒருத்தர் சொல்லும் போது ஒருவர் ஆராய்ச்சி செய்தார், பைபிள் எடுத்து, இயேசு கடவுள் இல்லை, அவர் தேவனுடைய குமாரன் இல்லை, அவர் மனிதன் என்று ஆராய்ச்சி செய்ய வேதத்தை படிக்க துவங்கினார் ஒரு இஸ்லாமியர். அவர் படிக்க ஆரம்பிச்சு குற்றத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். அவர் முடிக்கும் போது சொல்றாரு, நான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை குற்றத்தை கண்டுபிடிக்க ஆராய்ந்தேன், ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமோ என்னுடைய குற்றத்தை அது சொல்லினது. நான் இயேசுவை அவர் கடவுள் இல்லை என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ண தொடங்கினேன், ஆனால் கடைசியில் முடிக்கும் போது இயேசுதான் கடவுள் என்று சொல்லி முடித்தார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யவில்லை, அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி நான் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன். மற்றவர்களாம் சிலர்லாம் சொல்லுவாங்க, சில மதத்தினர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசி. சில மார்க்கங்கள் சொல்லுகிறது ஒரு தீர்க்கதரிசியால் அற்புதங்களை செய்ய முடியாது. நான் மீடியால பேசுறதுனால குறிப்பிட்டு சொல்லவில்லை. சிலர் சொல்றாங்க ஒரு தீர்க்கதரிசியால் அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் அவர்களுடைய புத்தகமே சொல்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு அற்புதம் செய்தார். அவங்களுடைய மதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யவில்லை, அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் தீர்க்கதரிசியால் அற்புதம் செய்ய முடியாது என்று அவர்களே சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய புத்தகத்திலே, அவர்களுடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசி இயேசு பிறந்த முதலாம் நாளே அற்புதம் செய்தார்.
அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், அவர் ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர்தான் சிருஷ்டித்தவர், அவர்தான் உலகை ஆளுகிறவர். 1000 பேர் 1000 சொல்லலாம். இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றேன்ல, ட்ரம்ப்பை நான் பார்த்ததில்லை, நம்முடைய காந்தி தாத்தா மகாத்மா அவர்களை நான் பார்த்ததில்லை, எம்ஜிஆர் அவங்க முன்னாள் முதலமைச்சரை நான் பார்த்ததில்லை. ஆனால் பார்த்ததில்லை, நம்புறேன். அதனால நான் பார்க்கல, அவங்க வாழலன்னு சொன்னா உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? நான் சொல்றேன், இல்லம்மா, அவரை நான் பார்க்காதனால நான் நம்பல, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன சொல்ல வருகிறேன், ஒருவர் வாழ்ந்தார் என்பது சரித்திரம், இன்னைக்கு புத்தகத்தில் இருக்கிறது, இன்னைக்கு டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. என்னைக்குன்னா பசங்க போயிட்டு சந்தேகப்பட்டாங்களா, டீச்சர் நான் தாஜ்மஹாலை பார்த்ததே இல்லை, தாஜ்மஹாலை நான் பார்த்ததே இல்லை, நான் நம்ப மாட்டேன். அப்போ சொல்லுவாங்க, டே முட்டாள், நீ நம்பினாலும் நம்மளாலும் தாஜ்மஹால் ஒன்று இருக்கிறது, அது ஒருவரால் கட்டப்பட்டது, ஒரு பெண்ணுக்காக கட்டப்பட்டது, அது உண்மை, நீ வேணா போய் பார்த்துட்டு வா. அதே தான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் கண்களால் அல்ல, அனுபவத்தினால். அனுபவம் தான் அவரோட நம்ம இணைக்கும், அவருடைய பிரசன்னம். ஒருவர் குற்றம் படுத்தும்படிக்கு 1000 பேசலாம், ஒருவர் தவறு கண்டுபிடிப்பதற்கு 1000 பேசலாம். என்னைக்குன்னா கண்ணாடி முன்னாடி போய் நம்ம கோவப்பட்டுக்கோமா, ஏய் கண்ணாடியே, காலையில எழுந்த உடனே என் மூஞ்சில நீ என்னத்தை காமிக்கிற, முகத்துல பாரு ஏதோ அழுக்கு இருக்குது, எதுக்கு காமிக்கிறேன்னு சண்டை போடுறோமா கண்ணாடி முன்னாடி? அப்ப அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னா மட்டும் எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்றோம், அழுக்க துடைக்கிறோம், அப்புறம் தலை வாடுறோம், தலைமுடியை ஸ்ட்ரைட் பண்றோம், அப்புறம் என்னென்ன மேக்கப் பண்றோம். என்னைக்குன்னா அதை உடைச்சிருக்கிறோமோ அடிச்சிருக்குமா? ஆனா பைபிள் படிக்கும் போது மட்டும் ஏதாவது ஒரு வசனம் நம்ம கிட்ட குத்துச்சுன்னா அதோட மூடி வச்சுட்டு திறக்கத்தே இல்லை. இப்போ வேதமும் நம்முடைய குற்றங்களை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் அவர் ஜீவிக்கிறார். அவர் கல்லாக அல்ல, மண்ணாக அல்ல, மரத்தில் அல்ல, புளியா மரத்தில் அல்ல, சேர்ல அல்ல, ஸ்பீக்கர்ல அல்ல, அவர் நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு மனிதர்கள் அதை தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளை தேடி கண்டுபிடிச்சிடணும். கடவுளை நீங்க தேடி போதவளை, நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணுகிறார், இல்லத்துல வாசம் பண்ணுகிறார், நம்ம எங்க போனாலும் கூட வருகிறார். அந்த நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கை பிரயாணத்தை கடந்து செல்ல வேண்டும். இன்னொரு பாடல் பாடுவோம், அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் என் உள்ளமெல்லாம் பொங்குதையா என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ, தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை சுமக்கின்றீ, சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ, தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. புதிய மாதத்துல உள்ளமெல்லாம்
கூப்பிட காக்கை குஞ்சுகளுக்கும் கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீ. மிகவும் நேசித்து நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெங்காம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா. அப்பாவுடைய சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடுவோம். ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் நாதா. பாவியான எந்தன் மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை பான்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. பாவியான எந்தன் மீது நாதா, பாவியான எந்தன் மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா. ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா. எத்தனையோ நன்மைகளை உம்மால் நான் பெற்றிருந்தோம். எத்தனையோ நன்மைகளை உம்மால் நான் பெற்றிருந்தோம். அத்தனையும் மறந்து நான் மெத்தனமாய் வாழ்ந்ததேனோ. அத்தனையும் மறந்து நான் மெத்தனமாய் வாழ்ந்ததேனோ. அர்ப்பணம் சொற்பனும் குப்பையும் என்னை கற்பரன் தெரிந்து கொண்டதை நினைத்து. அர்ப்பணம் சொற்பனும் குப்பையும் என்னை கற்பரன் தெரிந்து கொண்டதை நினைத்து. துதித்திட நாவு போதா தேவா, உம் மகிமைக்கு அளவு இல்லை நாதா. துதித்திட நாவு போதா தேவா, உம் மகிமைக்கு அளவு இல்லை நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா. பாவியான பாவியான எந்தன் மீது நாதா, பாவியான எந்தன் மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா. ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா. பையூராம் தாய் வயிற்றில் கருவாய் உருவாகும் முன்னே, பையூராம் தாய் வயிற்றில் கருவாய் உருவாகும் முன்னே, பேர் சொல்லி என்னை அழைத்து தெரிந்து கொண்ட விதம் நினைத்து. பேர் சொல்லி என்னை அழைத்து தெரிந்து கொண்ட விதம் நினைத்து. அலைந்து அலைந்து உலகில் திரிந்து என்னை தெரிந்து கொண்டதை நினைத்து. அலைந்து அலைந்து உலகில் திரிந்து என்னை தெரிந்து கொண்டதை நினைத்து. பாடிட நாவு போதா தேவா, உம் பாசத்துக்கு அளவு இல்லை நாதா. பாடிட நாவு போதா தேவா, உம் பாசத்துக்கு அளவு ஏது நாதா. ஏழை எந்தன்
ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் நாதா தகப்பனே, ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, பாவியான பாவியான எந்தன் மீது நாதா, பாவியான எந்தன் மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா, உளையான பாவ சேற்றில் விழுந்து அமிர்ந்து கிடந்த என்னை, உளையான பாவ சேற்றில் விழுந்து அமிர்ந்து கிடந்த என்னை தூக்கிய மனிதனாக உம் அன்பை நினைத்து, தூக்கிய மனிதனா நிறுத்திய உம் அன்பை நினைத்து, பணிந்து குனிந்து உணர்ந்து உள்ள நன்றியோடு உம்மை நினைத்து, பணிந்து குனிந்து நன்றியோடு உம்மை துதித்து, நன்றிகள் கோடி சொல்வேன் தேவா, உம் பாதம் என்றும் சரணம் நான்தா, நன்றிகள் கோடி சொல்வேன் தேவா, உம் பாதம் என்றும் சரணம் அன்பு நாதா, ஏழை எந்தன் மீது அன்பு தேவா, ஏன் இத்தனை அன்பு சொல்லும் நாதா, ஏழை அன்பு தேவா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் நாதா, பாவியான பாவியான எந்த அன்பு தேவா, பாவியான மீது நாதா, ஏன் இத்தனை பாசம் சொல்லும் தேவா, 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 சிரி வரும் புயலினிலும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே, சிரி வரும் புயலினிலும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே, மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே, ஓ மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே, கர்த்தாவே உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே, காற்றடிக்குது கடல் பொங்குது அலை பாயுது புயல் அடிக்குது, காற்றடிக்குது கடல் பொங்குது அலை பாயுது புயல் அடிக்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, கர்த்தரின் கரம் நம்மை தாங்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, சிரி வரும் புயலினிலும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே, சிரி வரும் புயலினிலும் கர்த்தாவே, உங்க சிரிச்ச முகம் தெரியுதையா கர்த்தாவே, பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே, உங்க பாச முகம் தெரியுதையா கர்த்தாவே, ஓ பாடுகள் மத்தியிலும் கர்த்தாவே, உங்க பாச முகம் தெரியுதையா கர்த்தாவே, வியாதி படுக்கையிலும் கர்த்தாவே, வியாதி படுக்கையிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம், உங்க விரித்த கரம் அணைக்குதையா கர்த்தாவே, காற்றடிக்குது கடல் பொங்குது அலை பாயுது புயல் அடிக்குது, காற்றடிக்குது கடல் பொங்குது அலை பாயுது புயல் அடிக்குது, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, கர்த்தரின் கரம் நம்மை தாங்குது,
கர்த்தரின் கரம் நம்மை தாங்குது. ஆஹா, கர்த்தரின் கரம் நம்மை தாங்குது. ஆபத்து நேரத்திலும் கர்த்தாவே உங்க அழகு முகம் தெரியுதையா கர்த்தாவே. ஓஹோ, ஆபத்து நேரத்திலும் கர்த்தாவே உங்க அழகு முகம் தெரியுதையா கர்த்தாவே. கண்ணீர் கவலையிலும் கர்த்தாவே, கண்ணீர் கவலையிலும் கர்த்தாவே உங்க கனித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. உங்க கனித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, காற்றடிக்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது, காற்றடிக்குது, கடல் பொங்குது. கர்த்தரின் கரம் நம்மை தாங்குது. ஓ, கர்த்தரின் கரம் நம்மை தாங்குது. கர்த்தரின் கரம் நம்மை தாங்குது. ஓ, கர்த்தரின் கரம் நம்மை தாங்குது. கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போமாக. சீறி வரும் பிரச்சனைகள் மத்தியில, சீறி வரும் பாடுகள் மத்தியில உம்முடைய ஆண்டவரே முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணி நீங்களே, உம்முடைய பிரசன்னத்தை பிரகாசிக்க பண்ணீங்க நீங்களே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலை நேரத்தில் நாம் துதிப்போமாக. அவர் செய்த நன்மைகளை நாம் துதிப்போமாக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமக்க வேண்டும் என்று பாடல் பாடுகிறபடி இந்த மாதத்தில் எங்களுடைய சுமைகளை உங்களுடைய பாதத்தில் இறக்கி வைக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமக்கின்ற வேண்டும். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமக்கின்ற வேண்டும். இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமக்கின்ற வேண்டும். இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும்? யாரிடம் சொன்னால் எந்தன் பாரம் தீரும்? இதயத்தின் பாரம் யார் சொல்லலாகும்? யாரிடம் சொன்னால் எந்தன் பாரம் தீரும்? தோளினின் மேல் சுமந்திடும் நேச தோளினின் செல்கின்ற நேச அருகினில் சென்றால் உந்தன் பாதம் தீரும். அருகினில் சென்றால் உந்தன் பாதம் தீரும். அருகினில் சென்றால் உந்தன் பாதம் நீரும். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு.
திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓ வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேனோ. இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேனோ. சுமை தாங்கி இயேசு சுமந்திடும் போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி இயேசு சுமந்திடும் போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இக்கால பாடுகள் உன்னை என்ன செய்யும்? கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். இக்கால பாடுகள் என்னை வென்று செய்யும். கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். ஆலய வாசலில் அழுகின்ற சத்தம், ஆலய வாசலில் அழுகின்ற சத்தம் ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் நித்தம். ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் நித்தம். ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் நித்தம். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்தது. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமக்கின்றவே. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இமை மூட உன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேனோ. இமை மூட நம்மை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேனோ. இமை மூட உன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேனோ. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சிறு நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி இயேசு இருக்கின்ற போது சுமைகளை நீயே சுமக்கின்ற வேண்டும். இமை மூட உன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேனோ. இமை மூடதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேனோ. இமை மூடதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேனோ. வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓ வருந்தி பாரம்
ஓ அவரிடம் வந்திடு, ஓ திருந்தி நீ இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி இயேசு போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தத்தோடு, பாவத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு. யார் என்னை விடுதலை செய்வார்? யார் எனக்கு உதவி செய்வார்? யார் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார்? யார் என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவார்? யார் எனக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தின் வழியில பாதையில நடத்துவார் என்று நம்முடைய பாரத்தை நம்மளே சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, உன் சுமைகளை நீ ஏன் சுமக்கணும்? என் பாதத்துல, என் சமூகத்துல நீ இறக்கி வைத்தா போதும். வருந்தி பாரம் சுமக்கிற நீ என்னிடத்தில் வந்திடு, திருந்தி வாழ்க்கை என்னிடத்தில் தந்திடு என்று ஆண்டவர் அழைக்கிறார். காலை நேரத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலை நாம் வந்திருக்கலாம், எப்பேற்பட்ட நம்முடைய பாதையில் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், நம்முடைய தொழிலில் பிரச்சனையோடு வந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய பாதத்தில் இறக்கி வழிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிறவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிற ஆண்டவர். நமக்கு நீதி செய்ய ஒருவரும் இல்லை, நமக்கு வழக்காட ஒருவரும் இல்லை, நமக்கு பரிந்து பேச ஒருவரும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. நமக்கு அவர் நீதி செய்கிறவர். அந்தபடியே தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, தம்மால் தெரிந்துபட்ட ஜனங்களுக்கு அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று வசனத்தில் வாசிக்கிறோமே. அல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலா. ஏசையா, 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 என் நீதி நீதானையா. ஏசையா, 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 என் நீதி நீதானையா. யெகோவா சிட்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. தகப்பனே, யெகோவா சிட்கேனோ ஐயா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா, 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 என் நீதி நீதானையா. ஏசையா, 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 என் நீதி நீதானையா. தகப்பனே, யெகோவா சிட்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம்
யெகோவா சிக்கேனோ. நீதானையா எங்கள் நீதி தெய்வம், நீதானையா துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா நமக்காக நீதி செய்கிறவர், ஏசையா நமக்காக வழக்காடுகிறவர் அவர் ஒருவரே. நீதானையா யெகோவா சிக்கேனோ, நீதானையா எங்கள் நீதி தெய்வம், நீதானையா யெகோவா சிக்கேனோ. நீர் ஒருவரே யெகோவா சிக்கேனோ, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்கினீ. ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி. கர்த்தரே தாங்குகிறீ, என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை, நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறீர், அரியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர், கர்த்தரே தாங்குகிறீர், எங்களை தாங்குகிறவரே. பாதையிலே நோக்கமாயுள்ளீர், என் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடிகளை உறுதிப்படுத்துகிறீர், உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா தகப்பனே, ஏசையா என் நீதி நீதானை. எத்தனையோ மனிதர் நம்பி ஏமாந்து போனோம், ஆனா நமக்காக ஒருவர் வந்து வழக்காடி வெற்றி சிறந்தாரே. ஏசையா என் நீதி நீதானையா யெகோவா சிக்கேனோ, நீதானையா. நமக்காக நீதி செய்கிறவர் இந்த மாதத்துல நீதி செய்ய போகிறார். இந்த மாதத்துல நமக்காக வழக்காட போகிறார், நமக்காக பரிந்து பேச போகிறார். அவர் நம்ம குடும்பத்தில் இருந்து, நம்மோடு இருந்து, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருந்து யெகோவா சிக்கேனோ ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம், ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம், ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க போகிறோம். ஆண்டவர் செய்ய போகிறார் நம்பிக்கையோடு. நீதானையா எங்கள் நீதி தெய்வம், நீதானையா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, யெகோவா சிக்கேனோ நீங்க ஒருவரே, எங்களுக்கு நீதி செய்கிற தெய்வம் நீங்க ஒருவரே, எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம் நீங்க ஒருவரே, எங்களுக்காக பரிந்து பேச போகிற பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஒருவரே. காலை நேரத்தில் தேவாதி தேவனே உம்மை துதி